சண்டை சண்டை இப்ப உடைக்க போகுது மண்ட 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 சண்டை 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 இப்ப உடைய போகுது மண்ட 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 மண்ட. ஹே உன்னால கெட்ட உன்னால கெட்ட உன் பேச்ச கேட்டு உன்னால கெட்ட. வாயாடி சிறுக்கி போகாத முறுக்கி பொன்னால நான் கெட்டேன். பொல்லாத கிருக்கா புத்திட்டா இருக்கா உன்னால நான் கெட்டேன். வாயாடி சிறுக்கி போகாத முறுக்கி பொன்னால நான் கெட்டேன். பொல்லாத கிருக்கா புத்திட்டா இருக்கா உன்னால நான் கெட்டேன். ரொம்ப அலட்டுறடி நீதான் நீ ரொம்ப இழுக்குறடி ஏந்தா சேர்ந்தது என்னோட தப்பு எம்மான போயாச்சு. சண்டை கொடி நீ ஆயுத இல்ல பத்திரக்காளி. சண்டை 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 இப்ப உடைய போது மண்ட 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 மண்ட. உன்னோட நினைப்பு ரொம்ப தப்பு நான் ஏமாந்து நின்னா பப்ப அப்பு. பாக்கு பாத வேண்டு பப்ப நான் நம்ப மாட்டேன்டி. நீ சைக்கிள் கேப் ராக்கெட் கிடவே ஏமாற மாட்டேன்டா. உன்ன போல பொண்ணதானு எங்கேயுமே வந்ததில்ல பெத்தவங்க செஞ்ச குத்த நீ 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 தான். இந்த லூசு கிட்ட இருந்து எனக்கு வேணும் ரிலீஸ். என்ன பார்த்து லூசுன்னு சொல்லுறியா நீ? டெய்லி கண்ணாடியில முகத்தை பாரு லூசு தெரியுண்டி. வேணா என்கிட்ட வேணா. அடி போடி வாயாடி நீ லேடி இல்ல கேடி கேடி. கும்பகோணம் குளத்தங்கர பிள்ளையாரப்பா உங்களை பார்க்க வந்த எல்லோரும் எல்லாம் வைங்கப்பா. நாங்க எதுக்கு ஏறணும்? அவதான ஊருக்கு போற ஒரு டிக்கெட்டை ஏத்துறதுக்கு குடும்பத்துல இருக்க மொத்த டிக்கெட்டும் வந்துருக்கீங்க. ஓஹோ நல்ல சீரியல் குடும்பம்னு நினைக்கிறேன். ஏயா எங்களை பார்த்தா நோக்கு என்ன சீரியல் குடும்பம் மாதிரியா தெரியுது? எங்க கிட்ட எல்லாம் ஒரு வித்தியாசம் இருக்கியா? அவ எல்லாம் அங்க அழுதுட்டே இருப்பா, நாங்க எல்லாம் எப்பவுமே சிரிச்சுட்டே இருப்போம். சிரிங்கோ நான் சொல்றேன் இல்லையோ. நாங்க சிரிக்கிற குடும்பம். நல்லா சிரிச்சுக்கிட்டே இருங்க. நான் பாத்துக்கிறேன். கூட்டு போயிடுவோம். உங்க பொண்ணை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். ஆனா வழியில நெருக்கிற இடத்துல விட்டு போயிடாதீங்க. பாத்து போயிட்டு பத்திரமா. மஸ்ல இருந்து தனியா வந்திருக்கா. என்ன அவ ரியாக்ஷன் பாப்போம். நல்ல டென்ஷனா. ஹலோ. ஏய் நீ எங்கடி இருக்க? ஒரு மணி நேரமா நான் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ வர போறியா இல்லையா? மைத்திலி நான் டிராபிக்ல இருக்கேன். ஒரு 1 ஹவர்ல வந்துடுறேன். எனக்கு இங்க பயமா இருக்குடி. சீக்கிரம் வாடி. இல்ல இல்ல வந்துடுறேன். 2-3 வாட்டி போன் பண்ணிட்டா அழுதுருவாளோ.
சரி போ. ஹாய் மைத்லி. எங்கடி போன? ஒரு மணி நேரமா நான் இங்க அலறிட்டு இருக்க. நான் அப்பவே வந்துட்டேன். இந்த சென்னை சிட்டில நீ என்ட்ரு ஆனதும் லேட் ஆக ஆக எந்த அளவுக்கு ஒரு ரியாக்ஷன் மாறுதுன்னு பார்க்க தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உன் லூசு தனத்தை ஆரம்பிச்சிட்டியா? நான் உங்ககிட்ட என்ன பாடுபட போறேனே தெரியல. அதெல்லாம் ஒண்ணும் பட மாட்டேன். வா கிளம்பு. வா போலாம். என்ன கும்பகோணத்தையே காலி பண்ணி எடுத்துட்டு வந்தியா? டாடி இவ்ளோ வெயிட். வா பாரு, இதான் நீ தங்க போற வீடு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குடி. இவ்வளவு பெரிய வீட்ல நீ தனியாவா இருக்க? அப்பா அம்மாவோட தான் இருந்தேன். அவங்க 2 பேரும் ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிட்டாங்க. எனக்கு ஃபாரின் பிடிக்கல, நான் இங்கேயே செட்டில் ஆயிட்டேன். தனியா இருக்க உனக்கு பயமா இல்ல? எனக்கு என்ன பயம்? 6 வீடு இருக்கு, 4 வீடு வாடகைக்கு விட்டேன். ஒண்ணுல இன்ஸ்பெக்டர் இருக்காரு, ஒண்ணுல பேங்க் மேனேஜர் இருக்காரு, ஒண்ணுல என்ஜினியர், ஒண்ணுல டாக்டர். 4 பேர் என்ன பாத்துக்கிறாங்க. ஏய், என்னடி பண்ற? டஸ்டிங் பண்றேன். உனக்கே அசிங்கமா இல்லையா? ஏய், கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்திருக்க, ஸ்வெட்டிங்கா இருக்காதா? அதான் டஸ்டிங் பண்றேன். வெக்கமா இல்லையா? எனக்கு என்ன வெக்கம்? என் வீடு, என் ஹால், நான் ட்ரெஸ் மாட்டுறேன். அதுக்கு நடு ஹால்லையா? எக்ஸ்கியூஸ் மீ, இங்கெல்லாம் நிறைய ஹாஸ்டல்ல பொண்ணுங்க ட்ரெஸ் இல்லாம தான் தூங்குறாங்களா? அந்த அளவுக்கு ஸ்வெட்டிங்மா. என்கிட்ட இப்படி விளையாடவே எனக்கு பிடிக்காது. ஏய், சீரியஸ் ஆயிட்டியா? சரி விடு, கோவப்படாத. நீ போய் ரிலாக்ஸா ரெஸ்ட் எடு. நாளைக்கு காலையில என் ஆபீஸ்ல நானே உன்னை வேலைக்கு சேர்த்துடுறேன். போ. சரி, ஓகே, பாய். மைத்ரி, உனக்காக நான் இன்னைக்கு ட்ரெஸ்ஸே மாத்தல. குடும்பத்தை பார்த்தா ஆச்சாரமான குடும்பமா தான் தெரியுது. வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல உனக்கு? அப்புறம் என்ன பார்த்தான், என்ன தொட்டான்னு வேண்டியது பேசுற குடும்பத்தோட கொள்ள போட்டுருவேன். ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையாது. ஆமாண்டி, நான் ரவுடி தான். ஏன் ரவுடி பசங்க லவ் பண்ண கூடாதா? நீ தானே சொன்ன உங்களுக்கு எனக்கு வித்தியாசம் இருக்குன்னு. அப்ப என்கிட்ட வித்தியாசம் இருக்குல்ல, அதனாலதான் உங்ககிட்ட லவ் சொன்னேன். நான் லவ் சொன்னதுல என்னடி தப்பு? அடிக்க அளவுக்கு வந்துட்டியா நீ? உனக்கு மட்டும் அடிக்க தெரியுமா? சார் இல்ல சார், டிராபிக்ல இருக்கேன் சார். நான் வந்துடுறேன் சார், உடனே வந்துடுறேன் சார். ஓகே ஃபைன் சார். சார் ஓகே சார், தேங்க் யூ so much சார். மைத்லி சீக்கிரமா, லேட் ஆயிடுச்சு. வந்துட்டு எம்டி வேற பிரான்ச் போணுமா? அதுக்குள்ள போய் பார்க்கணும். இந்தா, ஆல் தி பெஸ்ட். Dress சூப்பர், மயங்கிடுவார். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். ப்ளீஸ் கம் இன். சார் அன்னைக்கு நான் என் ஃப்ரெண்டுக்கு ஜாப் விஷயமா சொல்லியிருந்தேன்ல ஆமா சார். சொன்னீங்க. மைத்லி சார். குட் மார்னிங். ஹலோ, என்னோட கொடுங்க பார்க்கலாம். டேக் யுவர் சீட். ஓகே, தேங்க்ஸ். நல்ல கம்பெனில தானே வேலை பாத்தீங்க, ஏன் விட்டீங்க? எனக்கு பிடிக்கல சார். வேலையா? இல்ல சார், அங்க இருக்கிறவங்கள யாராவது தப்பா பிஹேவ் பண்ணாங்களா? சார், இது அபிஷியல் இன்டர்வியூ மாதிரி இல்ல, பர்சனல் என்கொயரி மாதிரி இருக்கு. உங்க பர்சனல் விஷயத்தை ஒரு எம்டி கிட்ட சொல்றது தப்பா நினைச்சீங்கன்னா நோ ப்ராப்ளம், நீங்க இப்பவே ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க் யூ சார். Thank you, sir. ஸ்னேகா, உன் ஃப்ரெண்ட கூட்டிட்டு போய் நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வைமா. ஓகே சார். தேங்க் யூ சார். ஓகே சார், தேங்க் யூ. சார். ஓ சாரி சார். கம் கம். இதான் ஆபீஸ். உங்களை பத்தி எல்லாம் நான் லஞ்ச் டைம்ல சொல்றேன். ஓகே, முதல்ல டேக் யுவர் சீட். உட்கார். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ டி. இன்னைக்கு வெறும் பேசிக்ஸ் மட்டும் பண்ணு. ஹாய் ஸ்னேகா. ஹாய் அஸ்வின், this is my friend மைத்லி. Hello. ஹாய். Ashwin, excuse me, I'll start my job. ஓகே. ஏன் என்னைய இப்படி முறைச்சு பார்த்துட்டு இருக்கீங்க? இல்ல, எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா, பாக்குறதுக்கு HSL உங்கள மாதிரியே இருப்பா. 6 மாசத்துக்கு முன்னாடி தான் ஆக்சிடென்ட்ல இறந்து போனா. அதான். உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கனே, என்ன லவ் பண்ண போறீங்களா என்ன? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்லங்க. பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டா பழகலாமே தான். நீ என்ன சொன்ன? இல்ல, ஃப்ரெண்ட்ஷிப்பா. ஃப்ரெண்ட்ஷிப்பா? அவன் என்னடி அப்படி கேட்டான்? ஆபீஸ்ல அத்தனை பேர் முன்னாடி அவனை அரைஞ்சு, அறிவு இருக்கா அவனுக்கு? அறிவு இல்லடி என்னடி, அழகு இருக்குல்ல. இவ பெரிய உலக அழகி. உனக்கு ஆம்பளைங்களை பத்தி தெரியாது, மோசமானவங்க. கொஞ்சம் ஏமாந்தா போதும், நம்மளே சாப்பிடுவாங்க. கேள்வி மாதிரி பேசாதன. உன்ன என்ன அவன் வேற எதுக்காதா கூப்பிட்டான்? ஃப்ரெண்டா இடத்துக்கு தானே கேட்டான். அதாண்டி தப்பு. கொஞ்சம் கொஞ்சமா காதலா மாறும், அதுக்கப்புறம் நீ சொன்னியே அங்க வந்து நிக்கும். அவன் என்ன லவ் பண்றேன்னு சொல்லியிருந்தா கூட அடிச்சிருக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொல்லுவாங்க. பொறுக்கி பசங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா ஸ்னேகா,
கும்பகோணத்துல எங்க வீட்டு பக்கத்துல மதுன்னு ஒரு பையன் இருந்தான். அவனோட ஃபேமிலியும் எங்க ஃபேமிலியும் ரொம்ப க்ளோஸா இருந்தோம். அவனும் நானும் சண்டை போடாத நாளே இல்ல. அப்படி இருந்தோம். ஒவ்வொரு நாளும் ஜாலியா போயிட்டு இருந்தது. நான் சென்னைக்கு ஏன் வந்தேன் தெரியுமா? அவனாலதான். நான் என் குடும்பத்தோட எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? என்னோட ஒவ்வொரு பிறந்த நாளையும் சினிமாவில கொண்டாடுற மாதிரி குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஆடி பாடி சந்தோஷப்படுவாங்க. எங்க வீடே சொர்க்கமா இருக்கும் தெரியுமா? தேவதை பிறந்தது எங்கள் வீட்டில்தான் தெய்வம் சொன்னது. தேவதையோடு வாழும் போதுதான் இதயம் புத்தது. தேவதை பிறந்தது எங்கள்